ரவீந்திரன் துரைசாமி, இதில் என்ன ஃபேக்டரை நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு இந்த தேர்தலில்? இந்த தேர்தலில் ஸ்டேட்டஸ்கோங்கிற ஒரு இதை சொன்னாலும் கூட மக்களவை தேர்தலில் மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய பின்னடைவை பாஜக சந்திச்சது. எதிர்பாராத ஒரு பின்னடைவு. அந்த பின்னடைவுக்கு பிறகு அது தொடர்ந்துருக்கும்னா மோடி லீடர்ஷிப்பையே கொஸ்டின் பண்ணக்கூடிய அளவுக்கு பாஜகவுக்குள்ளே இருக்காங்களோ இல்லையோ வெளியே இருந்து அதை இன்டியூஸ் பண்ணுறதுக்கும் அதை ஊக்குவிக்கிறதுக்கும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஊடகத்தில் ஒரு ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கும். அந்த வகையில் 48 எம்பிக்கள் கொண்ட மகாராஷ்டிராவில் என்டிஏ ஸ்வீப் பண்ணியிருக்கிறது வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக பிரதமருக்கு நான் பார்க்குறேன். அதே வேளையில் அவர் வெற்றி பெற்ற ஜார்க்கண்ட்லேயும் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அது ஆக்சுவலாக வந்து அசம்பிளி எலெக்ஷனில் ஹேமந்த் சோரனுக்குள்ள சிம்பதி, இவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒரு ட்ரைபல் விஷயத்தில் நெகட்டிவாக ஒரு விஷயத்தை அழுத்தும் போது அந்த இடத்துக்குள்ள எந்த பலனும் கொடுக்கல. ஸ்பிளிட்டி நெகட்டிவ் ஓட்ஸும் எனிவே இவங்கள்ட்ட இருந்த ஓட்டை தான் இன்னொருத்தர் எடுக்கும்போது இவங்க பலகீனம் அந்த தோல்வியை கொடுத்துருக்குன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இனிமேல் அங்கே அவங்க பார்க்குறது வந்து பாசிட்டிவாக ஆர்கனைஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குமே தவிர அந்த ட்ரைபல்ஸ் மத்தியில் ஒரு நெகட்டிவ் போலரைசேஷன் வந்து பண்ண நினச்சா இனி உள்ள காலங்களில் அதில் உள்ள கெயின் கிடைக்காது. பட் இங்கே மகாராஷ்டிராவில் அவங்களுக்கு கிடைச்ச கெயின் என்னென்னா அந்த 2000 ரூபாங்கிறது வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தான் கொடுத்தாங்க. அது ஒரு ப்ரோ இன்கம்பன்சி கவர்மெண்ட்டாக மாறிட்டு, அதே மாதிரி ஜார்க்கண்டும் அந்த அரசுக்கு ஒரு ப்ரோ இன்கம்பன்சி கவர்மெண்ட்டாக தான் அவங்களும் கொடுத்தாங்க. அது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, அந்த விமன் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸுங்கிறதுல விமன்ஸ் வந்து அதில் கட்டிங் அக்ராஸ் காஸ்ட், ரிலிஜன் அண்ட் பார்ட்டி ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு அதில் கிடைக்குங்கிறது 2 இதுவும் காட்டியிருக்கிறது. இதை தாண்டி மகாராஷ்டிராவில் தோல்விக்கு பிறகு தோல்விக்கான காரணத்தை அவங்க ஆய்வு பண்ணும்போது ஓட்டிங் ஸ்ட்ரென்த் வந்து 2 பேருமே 37 சம்திங் தான், ஈக்குவல் தான். ஆனால் சீட்டு மக்களவையில் கன்வர்ஷன் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு என்ற புள்ளியில் கிராமப்புற மகாராஷ்டிராவில் அவங்க ஆர்எஸ்எஸ் அவங்க பிஜேபி காரியகர்த்தாக்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. குறிப்பாக அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு என்னென்னா மனோஜ் சாரங்கி பட்டீலுங்கிற ஒரு மராத்தா லீடர் வந்து அடாவடியாக செயல்பட்டார். அது யாருமே அவரை கட்டுப்படுத்த முடியலை. குன்பி மராத்தாக்களை ஓபிசியில் சேர்க்கணும், அது லாஜிக் இருக்கா? குன்பி மராத்தாக்களை ஓபிசியில் சேர்க்கறது சரியா? அவங்களுக்கு இன்றைக்கி எந்த அளவுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் இடம் இருக்குது? அவங்கள ஓபிசியில் சேர்க்கும்போது ஓபிசியில் உள்ள மற்றவங்களுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதெல்லாம் எந்த லாஜிக்கும் இல்லாமல் அந்த அவங்களோட அலைடு காஸ்ட்டோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு எல்லா கட்சிகளையும் மிரட்டிட்டு இருந்தாங்க. அரசியல் கட்சிகளை அதை எப்படி எதிர்கொள்றதுங்கிறதுல வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தது. பலமுறை இவங்களுக்கு அப்பீஸ் ஆகி போனாலும் கூட கோர்ட் அதை அடித்து தான் அந்த விஷயம் வந்து ஒரு சமனுக்கு வந்தது. என்றாலும் இவர் உண்ணாவிரதம் இருக்கிறது, இவருடைய போராட்டங்கள் கலாட்டாக்கள்லாம் அரசு எந்திரமே அவர்கிட்ட போய் பணிஞ்சு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த கட்டத்துக்குள்ள கடைசியில் இவர்கிட்ட பணியாமல் பட்னாவிஸ் ஏக்நாத் சிண்டியம் இருந்தது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. இவர் அரசு பணியலைன்னு சொன்னதும் நான் தனிச்சு போட்டியிடுவேன்னு அனௌன்ஸ் பண்ணார். தனிச்சு போட்டியிடுவேன்னு அனௌன்ஸ் பண்ணதும் அது பாஜக அணிக்கு வெற்றியை கொடுக்கும். அவர் எதிர்ப்போட்டை அவர் அந்த மராத்தா ஓட்டுகளை பிரிச்சிருவாங்கிற சூழ்நிலையில் சரத்பவார் போன்றவங்களை அவர் அணுகி அந்த தனித்து போட்டிங்கிறத விட்ரா பண்ணிடுறாரு. அப்போ இவரோட எல்லா இதுவுமே ஒரு சரத்பவார் சென்ட்ரிக்கான ஒரு அரசியல்னு சொல்லும்போது பாஜக ஜாதி ரீதியாக தான் அதில் அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. மாலி தங்கர் வஞ்சாரா மாதவ், மாலி தங்கர் வஞ்சாரா, இந்த 3 கம்யூனிட்டியும் வந்து ஒரு அவேர்னஸோட பெரிய அளவுக்கு இவங்க வாக்குகளை போல் பண்ணுறதுக்கு கிராம பகுதிகளில் பாஜக முயற்சி பண்ணுறாங்க. நகர்ப்பகுதியில் பாஜக வெற்றி பெறுங்கிறது, ஹெவியாக வெற்றி பெற்றதுங்கிறதும் கோஸ் வித்தவுட் சேயிங். கிராம பகுதியில் இந்த வெற்றியை வந்து அவங்களுக்கு இந்த மனோஜ் சாரங்கி பட்டீலுங்கிற ஒரு மராத்தா லீடரோட அடாவடித்தனமான ஒரு இது வந்து அவங்களுக்கு கை கொடுக்குது. இன்னும் சொல்லப்போனால் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 பேர் இருக்கும்போது கூட மகாராஷ்டிரா எலெக்ஷன் என்ன ஆகுன்னு ஒரு உச்ச நட்சத்திர நிலை காட்டும்போது மாலி தங்கர் வஞ்சாராவை கன்சால்டேட் பண்ணி பாஜக ஜெயித்துருவாங்கங்கிற ஒரு கருத்தை சொன்னேன். அது வந்து இயல்பாக இந்த ஒரு ஜாதிய ரீதியாக பெரும்பான்மை ஜாதி எண்ணிக்கை அதிகம் இருக்கக்கூடிய ஒரே இதில் நாம் பண்ணலாம்னு நினச்சா அது தமிழ்நாட்டிலையும் அப்படி தான். மக்கள் பிற மக்கள் வந்து அதை அவேர்னஸ் ஆகி அதை பார்க்க தான் செய்வாங்க. அந்த ஒரு அவேர்னஸ் வந்து பாஜகவுக்கு மக்களவை தேர்தலில் இருந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய ஒரு லாபத்தை கொடுத்தது. ஒன்று, அந்த வெல்ஃபேர் ஸ்கீமில் கிடைச்ச அது ஜார்க்கண்ட்லேயும் கிடச்சிது, அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கத்தான் செய்யுது. உமன் எம்பவர்மெண்ட்னு அது வேல்யூ இருக்குது. தமிழ்நாட்டோட ஒரு முன்னோடி தமிழ்நாடுங்கிறது அதையும் சொல்லலாம், அதில் ஒன்றும் மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ப்ளஸ் இந்த கம்யூனல் ஃபேக்டரும் வந்து பாஜகவுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தது. இதையும் தாண்டி காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள
ஒரு யார் அதை லீட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறதுக்கு வந்து ஒரு சிரமமான காரியமாட்டு ஆகிப்போச்சு. அதுவும் காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவாக நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ 2019 இதே சட்டமன்ற தேர்தலில் கூட அவங்க டஃப் ஃபைட் கொடுத்தாங்க அப்படின்னு தேசியவாத காங்கிரஸோ அந்த காங்கிரஸோ டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. இப்போ இந்த ஃபைட்டுக்குள்ளேயே வரலையே அப்படின்ற ஒரு பார்வை. மக்களவை தேர்தலில் 10க்கு 8 ஜெயித்தார் சரத்பவார். அவங்க பெரிய அளவில் ஜெயித்தாங்க. நகர்ப்புறம் தாண்டி பாஜக ஜெயிக்கலை. பட் கிராமப்புறத்தில் வந்து ஒரு நார்மல் லீடிங்கில் தான் அவங்க ரூரலில் ஜெயித்தாங்க. அந்த நார்மல் லீடிங்கை குறைச்சி எப்படியா ஜெயிக்கணுங்கிற அளவுக்கு கடுமையாக ஒர்க் பண்ணாங்க. எப்படி ஹரியானாவில் கடுமையாக ஒர்க் பண்ணாங்களோ அதே மாதிரி கடுமையாக ஒர்க் பண்ணாங்க. சப் கேட்டகரைசேஷனுக்கு ஷெட்யூல் காஸ்ட்டில் ஹரியானாவுக்கு போனாங்க. இங்கே வந்து ஜாதவ் கம்யூனிட்டி தங்களை சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற அடிப்படையில் மாற்றாங் கம்யூனிட்டியை வந்து ஒரு இந்துத்துவா ஷெட்யூல் காஸ்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு சப் கேட்டகரைசேஷன்லாம் போகலை. ஸோ அந்த மராத்தா ஆதிக்கத்துக்கு எதிரான சமூகங்களை அவங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு மக்களவையில் முழுக்க எதிராக போச்சு. அம்பேத்கரோட கான்ஸ்டியூஷன் அவங்க ஸ்கிராப் பண்ணிடுவாங்க, இடஒதுக்கீடு ரத்து பண்ணிடுவாங்கங்கிற அந்த பிரச்சாரம் வந்து பெரிய அளவுக்குள்ள மக்களவையில் எதிராக போனாங்க. இப்போ ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டும் இந்த மனோஜ் சாரங்கிய பட்டியல் இவங்களோட அடாவடித்தனத்துக்கு எதிராட்டு ஓரளவு மக்களவையிலிருந்து கொஞ்சம் திரும்பி பாஜகவுக்கு வந்திருக்குது. இந்த 2 அம்சத்திலே தான் பாஜக அங்கே ஜெயித்திருக்கிறாங்க. காங்கிரஸ் எந்த புள்ளியில் தவற விட்டாங்க? என்ன செஞ்சிருந்துருக்கணும்? என்ன செஞ்சிருந்தா ஜெயிக்கிறதுக்கான முகாந்திரம்? காங்கிரஸ் மாஸ் ஓட்டில் தான் ஜெயிக்க முடியுங்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு பிஜேபிக்கு இருக்கக்கூடிய கமிட்டட் கேடர்ஸுங்கிற அந்த இது வந்து காங்கிரஸுக்கு மைனஸாக தான் இருக்குது. நான் காங்கிரஸில் உள்ள யூனிஃபைங் போல்ஸான சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாம் அவங்களுக்கு ப்ளஸ் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஃபைரிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு பாஜக கட்சி தொண்டர்கள் ப்ளஸ் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் மாதிரி கடுமையாக உழைக்கிறதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் கமிட்டட் கேடர்ஸ் வந்து காங்கிரஸ் சைடு இல்லை. சிவசேனாவுக்கு இருக்குது இல்லையா, அந்த இடத்துல அதை ஈக்குவல் பண்ணியிருப்பாங்க. தேசியவாத காங்கிரஸ்க்கு இருக்கும் இல்லையா, அந்த கேடர் வந்து காங்கிரஸோடைய புள்ளியில ஈக்குவல் பண்ணியிருப்பாங்கல்ல. சிவசேனாவுக்கு இருக்குது என்றாலும் ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து பெரிய அளவுக்கு ஒரு கீழ்மட்டத்திலிருந்து ஆர்கனைஸாக உயர்ந்த ஏக்நாத் ஷிண்டேயும் சிவசேனா கேடர்ஸில் ஒரு குறிப்பிட்ட அளவு தன்வசப்படுத்தியதும் ஒரு காரணம். அது வந்து ஈக்குவலுங்கிற லெவலில் இருந்தது. சரத்பவாருக்குன்னு ஒரு மாசு இருந்தது, அது அஜித் பவாரால் காம்பன்சேட் பண்ண முடியல. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அஜித் பவார்கிட்ட இருந்தவங்கெல்லாம் பிரமுகர்கள் எல்லாம், சஜன் புஜ்பால் முதற்கொண்டு எல்லாமே பிரமுகர்கள், சரத்பவாருக்கு மகளை ஏற்றுக்கிடாத பிரமுகர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க இதில் அசம்பிளியில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 3 ஃபேக்ஷனுமே பாஜக, காங்கிரஸ், ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா, உத்தவ் தாக்கரே சிவசேனா, சரத்பவார் என்சிபி, அஜித் பவார் என்சிபியில் ரொம்ப மோசமான சூழ்நிலை அஜித் பவார் இருந்தார். இதில் பிரமுகர்கள் மூலமாக அவங்களும் ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போது 6 முனை போட்டியில் இந்த சைடு உள்ள 3 பேருமே பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லும்போது இவங்க அதிக இடங்களை பெற்றிருக்காங்க. ஏக்நாத் சிந்தே உருவாக்கப்பட்டதிலிருந்தே மகாராஷ்டிர தேர்தலில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பேசினாங்க. விசாரணை முகமைகளை வைத்து தவறாக பயன்படுத்துகிறாங்க, இடியை ஏவுறாங்க, சிபிஐ உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளை ஏவுறாங்கன்னு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி கட்சியை உடைச்சிருக்கிறாங்க. சிவசேனா உடைக்கப்பட்டிருக்குது, தேசியவாத காங்கிரஸ் உடைக்கப்பட்டிருக்குது. இது எல்லாமே அந்த கட்சிக்கு அனுதாபமாக மாறலையா? இதெல்லாம் மைனஸ் தான். மக்களவை தேர்தல் அனுதாபமாக மாறிச்சு, உத்தவ் தாக்கரேக்கு அனுதாபம் மாறிச்சு, சரத்பவாருக்கு அனுதாபம் இருந்தனால தான் 10க்கு 8 ஜெயித்தாப்புல. பட் அசம்பிளி எலெக்ஷன் சொல்லும்போது அந்த அனுதாபம் வந்து டைலூட் ஆகுது. அடுத்த எலெக்ஷன் வருது, அடுத்த எலெக்ஷனுக்குள்ள 6 மாதம் கொடுத்து ஏற்கனவே ஈக்குவல் ஸ்ட்ரென்த் தான் ரெண்டும். நீங்கள் ஒன்றும் இல்லாமல் வெறும் 2000 ரூபாயில் ஜெயித்திட முடியாது. ஏற்கனவே 37% தான். 6 மாதம் அந்த 2000 ரூபா கொடுக்கறது பெண்கள் ஓட்டர்ஸ் மத்தியில் ஒரு இதை கொடுக்குது. ப்ளஸ் அந்த மராத்தா டாமினேஷன், மராத்தாவின் வெற்றியாட்டு அதை பார்க்குறதும், அந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் லாஜிக் இல்லாமல் அடாவடித்தனம் ஒருத்தர் பண்ணுறதும், சஜன் புஜ்பால் போன்ற அமைச்சர்களை கொலை பண்ணுவோன்னு மிரட்டுறதும், அந்த மாதிரி மிரட்டலை யார் தமிழ்நாட்டிலலாம் எங்கே பண்ணாலும் சாதாரண ஜனங்கள் அதில் அவேர்னஸ் ஆகி அது எதிராக தான் போவாங்க. அந்த இதுவும் பாஜகவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறிச்சு.